அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா, நம்ம 12th முடிச்ச மாணவர்கள் அவங்க கல்லூரிகள்ல சேர்றதுக்கு உண்டான பல்வேறு கல்லூரிகளோட வெப்சைட் அட்ரஸ், அப்ளிகேஷன் டேட்ஸ், க்ளோசிங் டேட்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அதுக்கு என்ன கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது இவங்க 12th என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், இது போன்ற தகவல்கள்லாம் நம்ம போன வீடியோல கொடுத்தோம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நம்ம சேர்றதுக்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு பயன்படுத்த வேண்டிய லிங்க் www.tngasa.in. இதற்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ப்ரௌசருக்குள்ள போயிட்டு tngasa.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த வெப்சைட் பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாம் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இந்த நேம் நம்ம 10th இல்லது 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதை பார்த்து கரெக்டா நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தொலைபேசி எண் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த நம்பருக்கு தான் நமக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வரக்கூடிய நம்பரா பார்த்து ஆதாரோட எந்த நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரா பார்த்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வேலிட் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்க டைப் பண்ண அட்ரஸையே வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. எகைன் நீங்க அதே இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்க மார்க் ஷீட்ல இருக்கிறத செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இந்த சேம் டேட் ஆஃப் பர்த் தான் நீங்க இங்க டைப் பண்ணணும். உங்க 10th அல்லது 12th மார்க் ஷீட்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த். அதற்கு அடுத்து வெதர் +1 பாஸ்ட் அப்படின்னு இருக்கு. நீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா, அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஎன்ஹெச்எஸ்சி, அது வந்து டிஃபால்ட்டா அதுலயே இருக்கும். அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டுன்னு கேக்குது இல்லையா, இதுல வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பாஸ்வேர்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுல கண்டிப்பா அப்பர் கேஸ் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. திரும்ப பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். எகைன் நீங்க வந்துட்டு நீங்க என்ன பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணீங்களோ அதை வந்துட்டு நீங்க திரும்ப டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். அப்படின்னா நீங்க டேட்டாலாம் செக் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். செக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. நீங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அதை என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். நீங்க அந்த 6 நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விண்டோல உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், யூசர் ஐடிங்கிறது ஜிமெயில் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்தோம் இல்லையா அந்த ஐடி, அந்த ஐடியும் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோம்னா நமக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஆல்ரெடி நேம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும், எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி ஃபாதர் 10th ஆர் 12th மார்க் ஷீட்ல இருக்கிறத பார்த்து கவனமா தப்பு இல்லாம டைப் பண்ணுங்க.
அடுத்து மதர் நேம் கேட்கும். அப்பா அம்மா பேர்ல ஸ்பேஸ் இருக்கிறது, அதே மாதிரி இனிஷியல், இது எல்லாமே வந்து எந்த தப்பும் இல்லாம ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேரண்டோட மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா, இந்த சேம் நம்பரை நீங்க திரும்ப டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்றப்போ உங்க ஆதார் கார்டு பார்த்து அந்த ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸை தப்பில்லாம டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதுக்கு அடுத்து சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நிரந்தர முகவரி. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் அட்ரஸ் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதுக்கடுத்து அல்டர்னேட் மொபைல் நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் ஏதாவது கொடுக்க சொல்லி கேட்குது. நீங்க இன்னொரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டு, தமிழ்நாடு அங்க டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தாலுக் கேக்குது. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின் கோடு கேக்குது. பின் கோடு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதாவது நீங்க வந்து என்ன கார்பரேஷனா, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து எதுன்னு கேக்குது, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் டிஃபால்ட்டா இருக்கும். அடுத்து ஜெண்டர் மேல் ஃபீமேலு. அதுக்கடுத்து மதர் டங் தமிழ் டிஃபால்ட்டா இருக்கும், வேற இருந்ததுன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நேஷனாலிட்டி இந்தியன் ஆல்ரெடி இருக்கு. ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி, நீங்க ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி எது இருக்கு, அதுல எதுவோ நீங்க அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்காஸ்ட் கேட்கும், அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேக்குது. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் அப்படின்னு கேக்குது. நீங்க உங்ககிட்ட இருக்கும், நீங்க அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. விண்டோ எதுக்குண்டானதுன்னா சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல், நமக்கு ஏதாவது வந்து சிறப்பு ஒதுக்கீடு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது. இப்போ இதுல நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா எஸ் கொடுக்கலாம், அல்லது எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த கோட்டா இருக்கு, இல்ல மாற்றுத்திறனாளி, என்சிசி சர்டிபிகேட் இருக்கு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அதை சேர்ந்தவங்க, சேர்ந்த தமிழர், அதே போல பாதுகாப்பு படைகளில் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள், மனைவி, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எஸ் கொடுத்து எந்த கேட்டகரியோ அதை ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு, இப்போ நான் வந்துட்டு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னா எஸ் கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான டேட்டா கேட்கும், அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு எலிஜிபிளான இதை வந்துட்டு எஸ் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இப்போ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பத்தி கேக்குது. இதுல நம்ம பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன், தொழில் என்ன அப்படிங்கறத பத்தி கேக்குது. அடுத்து ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்கம் சர்டிபிகேட்டோட நம்பர் கேட்கும், அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்கும், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த உதவித்தொகைக்கு நீங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, ஆர்எல்ஸ் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நம்ம ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பத்தி கேட்டிருப்பாங்க, அதாவது நம்ம பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் பத்தி கேட்டிருப்பாங்க.
+2 கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் நீங்க எந்த வகை பள்ளியில் படிச்சீங்க அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இல்ல ஃபுல்லா எய்டடா அப்படிங்கிறது பிரைவேட்டா இதை பத்தி எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை பற்றி கேட்டிருப்பாங்க. கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத் எது கரெக்டோ அதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி பத்தி கேட்டிருப்பாங்க. இதுல 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க வந்துட்டு என்ன எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அதோட டேட்டா கேட்டிருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அந்த ஸ்கூல் எந்த பிளாக்ல இருக்கு, ஸ்கூலோட நேமு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கடுத்து ஸ்கூல் டைப், இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. 6th இருந்து 12th வரைக்கும் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். இப்போ இந்த டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண பின்னாடி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இப்போ வந்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம ஹச்எஸ்சிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேம் தான், ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும். அடுத்து பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், நம்மளோட 12th சர்டிஃபிகேட்ல 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல வந்துட்டு பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 12th ரோல் நம்பர், குவாலிஃபைடு இயர் வந்துட்டு இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ 2025. அடுத்து நீங்கள் அகடமிக்கா வெக்கேஷ்னலா எந்த குரூப்புங்கிறத பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் கோடு, நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸா, இல்லை பயாலஜி மேக்ஸா, ஆர்எல்ஸ் வந்துட்டு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸா, நீங்கள் எந்த குரூப் படிச்சீங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன குரூப் படிச்சீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட எம்எஸ் நம்பர் உங்களோட 10th மார்க் ஷீட்ல ஆர்எல்ஸ் 12th மார்க் ஷீட்ல இருக்கும். எம்எஸ் ஐடியை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கிற நம்பர் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டாப்ல சான்றிதழ் எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க 12th எடுத்த மார்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், இந்த மார்க் நீங்க 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இதுல வந்து டைப் பண்ணணும். எல்லாம் டைப் பண்ணி முடிச்ச பின்னாடி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல எந்த காலேஜஸ்ல எந்த கோர்சஸ் நம்ம படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். இதுக்கு இவ்வளோ காலேஜஸ் தான் செலக்ட் பண்ணோம், இந்த கோர்சஸ் தான் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வரம்பெல்லாம் கிடையாது. நீங்க எத்தனை காலேஜஸ் வேணாலும் எத்தனை கோர்சஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி உங்களோட தேவைப்படி நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா அதை வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம், வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். இதுல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அது எந்த காலேஜஸ்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை அது காமிக்கும். அதுபடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு காலேஜ்
சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்து நான் ஆர்டர் மாத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஆர்டர் வந்து மாத்திக்கலாம். இன்னும் நீங்க நிறைய சாய்ஸஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் மோர் சாய்ஸ் போனீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து அப்பியர் ஆகும். செலக்ட் பண்ண பின்னாடி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தா இங்க வந்துட்டு நான் எனக்கு விருப்பமான படிப்புகள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து இதை வந்து தொடர விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க டேட்டா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ணீங்க இல்லையா, இந்த டேட்டா எல்லாத்தையும் ப்ரிவ்யூ காமிக்கும். இதை இன்னொரு தடவை நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்க 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் வச்சு நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூ டு பே கொடுத்துடலாம். கண்டினியூ டு பே கொடுக்குறப்போ நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப அதை வந்து நமக்கு சொல்லும். நீங்க செக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்க எந்த வழியா பே பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்கும். நீங்க அந்த படி செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ணிடலாம். நீங்க பேமெண்ட் கட்டி முடிச்சதும் இப்படி யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ இங்க ஜென்ரேட் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த இடத்துல டவுன்லோட் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்ல நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல நம்ம என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல டைப் பண்ணோம் இல்லையா, அந்த எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு ஒரே பிடிஎஃப் நமக்கு வந்து கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் பை தி அப்ளிகண்ட், டிக்ளரேஷன் பை தி பேரண்ட் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்மும் அது கூடவே இருக்கும். இதுல லாஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல நம்ம காலேஜுக்கு சர்டிபிகேட், அதாவது நம்ம வந்து செலக்ட் ஆகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்போ நம்ம என்னெல்லாம் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க சைன் பண்ணி போட்டோ, நம்ம ஸ்டூடெண்டோட போட்டோவை ஒட்டி இங்க ஸ்டூடெண்ட் சைன் பண்ணியிருக்கணும், இங்க வந்து பேரண்ட் சைன் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி சைன் பண்ணி இந்த சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது போட்டோ காப்பீஸ், இந்த ஃபார்ம், இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப நம்ம எடுத்துட்டு போகணும். அடுத்து நம்ம சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாம வச்சிருக்கோம். அந்த சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த அப்லோட் சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிபிகேட்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். நம்ம சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போற சர்டிபிகேட் வந்துட்டு இமேஜ் ஃபார்மட்ல இருக்கலாம் ஆர்எல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மட்ல இருக்கலாம். அந்த சர்டிபிகேட் அந்த இமேஜ் ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டோட ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்கணும்னா 150 கேபில இருந்து 1 MB வரைக்கும் இருக்கணும். அந்த இமேஜ் ஃபார்மட்ல இருந்தா அது வந்து ஜேபிஜி, ஜேபெக், ஜேபிஇ அண்ட் ஆர் பிஎன்ஜி ஃபார்மட்ல இருக்கணும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுவோம். அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சைனும் எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 20 கேபில இருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கலாம். இந்த இமேஜ் ஃபார்மேட்டும் இந்த சேம் as ஃபைல் ஜேபிஜி, ஜேபெக், ஜேபிஇ அண்ட் பிஎன்ஜி அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இந்த இந்த ஃபைல் சைஸ்க்கு இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களோட டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க நம்ம சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பிசி, permanent community certificate, passport size photo, signature of applicant, income certificate, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் அடிஷனல் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டார் போட்டிருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். மித்த சர்டிபிகேட்ஸ் வந்து இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து ஆப்ஷனலா வந்து விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு சர்டிபிகேட் கீழே அப்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இந்த அப்லோட கிளிக் பண்ணி எந்த ஃபைல் லொகேஷன்ல நீங்க வந்துட்டு அந்த சர்டிபிகேட்டோட இமேஜ் ஆர் பிடிஎஃப் வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்க வந்து வந்துரும். இப்ப அப்லோட் ஆயிடுச்சு.
இதே மாதிரி ஒவ்வொரு சர்டிபிகேட்டையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சர்டிபிகேட்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்தா வந்து நீங்க வந்து இந்த அப்லோட ஃப்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எந்த சர்டிபிகேட்ஸையும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ திரும்ப எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க கன்ஃபார்மா நல்லா செக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிடணும்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த இந்த கார்னர்ல சக்சஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சர்டிபிகேட் அப்லோட் ஆர் ஃப்ரோசன் அப்படின்னு ஒரு விண்டோ காமிக்கும். அவ்வளவுதான். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க அப்ளை பண்ண பின்னாடி அந்தந்த காலேஜஸ்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கிற இல்ல ப்ரொவிஷனலி செலக்ட் ஆயிருக்க காலேஜஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி உங்களை வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த டிக்ளரேஷன் இந்த பேஜ்ல இங்க போட்டோ ஒட்டிக்கணும். போட்டோ ஒட்டிட்டு இங்க பிளேஸ் டேட் ஃபில் பண்ணிட்டு இங்க சைன் பண்ணிக்கணும். சைன் பண்ணிட்டு இங்க சைன் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட், இந்த இடத்துல சைன் பண்ண வேண்டியது பேரண்ட். இது சைன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுக்கணும். பிளஸ் இந்த ஃபார்ம் இதோட தான் நம்ம வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த காலேஜ்க்கு போகணும். நீங்க விரும்பிய படிப்பை நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில படிச்சு நீங்க வாழ்வில் பெரிய பெரிய சாதனைகள் பல படைக்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.